ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளவர்ஸை நம்ம பிரித்து போட்டு வச்சுருக்கோம். இந்த இந்த பெட்டல்ஸ் பாருங்கள், பிங்க் கலரில் இருக்குது. பிங்க் வித் பீச் ஷேடில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சில்கி அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. பாருங்கள், கையில் நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப சில்க் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்குது. இப்போ இந்த ஃப்ளவரோட நேம் என்னென்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியலை. தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஃப்ளவர் வந்து லக்கி ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா ட்ராகன் ஃப்ரூட். இது பார்த்திங்கனாக்கா நாங்கள் அமேசானில் வந்து நாங்கள் வாங்கினோம். அமேசானில் ஜஸ்ட் அந்த லீஃப் மாதிரி தான் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம வைக்கும் போது இது பூ பார்த்திங்கனாக்கா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அப்படியே அது விட்டு இருக்கும். அந்த பூலேருந்து அந்த ட்ராகன் வரும். இந்த மாதிரி வந்து ட்ராகன் ஃப்ரூட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் தனியாக போடுறேன், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த பட்டன் ரோஸ் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாகவே பார்த்தீங்கன்னாக்கா இது இப்படி தான் இருக்குது. இன்னும் பூக்கலை. பூத்தாது எப்படின்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா சிகப்பு செம்பருத்தி தான் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கனாக்கா ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஒரு நல்ல பிளான்ட்டுன்னு சொல்லலாம். இந்த சிகப்பு செம்பருத்தி கூடவே வந்து வெள்ளை செம்பருத்தியும் இருக்குது. இந்த 2 கலர் காம்பினேஷனில் நம்ம பூஜை ரூம் டெக்கரேஷன் பண்ணால் ரொம்பவே லக்கின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து பார்க்க குட் லுக்கிங்கில் இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கனாக்கா ஒயிட் கலர் ஹைபிஸ்கஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒயிட் கலர் ஹைபிஸ்கஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு க்யூட் லுக்கில் இருக்குதுன்னு. பாருங்கள், இது பார்த்திங்கனாக்கா விநாயகருக்கு வந்து ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பூலாம் நம்ம வந்து நம்மளோட பூஜை அறையில் வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணும்போது அதோட அதோட வந்து பீஸ்ஃபுல் வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த ஓலை மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது வந்து வெள்ளை சம்மங்கின்னு சொல்லுவாங்க. வெள்ளை சம்மங்கி செடி அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம பார்த்தோம்ல முன்னாடி ஒரு சில்கி அண்ட் சாஃப்டான ஒரு ஃப்ளவர் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து இப்போ செடியில் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோடய பெட்டல்ஸு அதோட லீவ்ஸே பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. அதோட லீவ்ஸு அந்த ஃப்ளவர் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் லுக்கில் இருக்கோ அதே மாதிரி இந்த லீவ்ஸை தொட்டு பார்த்தாலும் ரொம்ப ஸ்மாஞ்சாக அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதோட இலையுமே ஸ்டெம்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தொட்டாலே இப்படி புட்டுக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது சாஃப்டாக இருக்கும் அந்த ஃப்ளவரு. பாருங்கள் இதோட மொட்டுலாம் எப்படி வச்சுருக்கு அப்படின்ட்டு. மொட்டு பூ பாருங்கள், தெரியுதுங்களா மொட்டுலாம்? இந்த பன்னீர் ரோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த பன்னீர் ரோஸ் வந்து வெரைட்டி வந்து இதோட ஃபுல் அப்டேட் வந்து கீழே கொடுக்குறேன் வேறு ஒரு வீடியோவில். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.